ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். உங்கள் எல்லாரையும் ஷோபனா விலாக் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரியா? இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொக்கோ ஆப் மூலமாக அவன் மற்றது இந்த எலக்ட்ரானிக் சாமான்கள் கிரைண்டர்கள் எல்லாம் எடுக்கிற ஒரு இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா இந்த கிரைண்டர் நல்லாவே உடைஞ்சு போயிட்டு நண்பர்களே, அதால் ஒன்று பார்த்து வாங்குவோம். இங்கே வந்தால் எனக்கு இந்த கடையை விட்டு போகவே மனசு இல்லை தெரியுமா. இங்கே முழுக்க கொக்கோ ஆப்பில் எடுக்கலாம். நீங்கள் எல்லா பொருட்களும் டிவி, ஃப்ரிட்ஜ், ஃபேன், அதுக்கு பிறகு வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்குது, ஏர் ஃப்ரையர் எல்லாமே இருக்குது. எல்லாமே நீங்கள் மாத காசுக்கு கட்டு காசுக்கு எடுக்கலாம் நண்பர்களே. எனக்கு போய் பார்த்தோன்னு அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்துச்சு. இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹெச்என்பி மெயின் பிரான்ச் இருக்குது மருதானை கிட்ட. ஹெச்என்பி ஹட்டன் நேஷனல் பேங்க் மெயின் பிரான்ச்சுக்கு பக்கத்தில் இருக்குதான். அப்போ தான் ஜூட் என்ன கூட்டிக்கொண்டு போனார், வா போய் பார்த்துட்டு வருவாங்க கிரைண்டர் அப்படி எடுக்கலாம் தானேன்னு சொல்லி தான் நீங்கள் வந்து பார்த்தா விதம் விதமாக இருக்குது. நான் ஆசையாக எதிர்பார்த்து கொண்டு போனது எது சொல்லுங்க, அந்த இட்லிமா உளுந்துமா எல்லாம் நாங்கள் அரைப்போம் பெருசாக, அந்த நடுவில் கல் வச்ச மாதிரி இருக்கும். அந்த கிரைண்டர் தான் நான் ஆசைப்பட்டு போனால் அது இல்லை நண்பர்களே. அது வந்து முடிஞ்சிட்டோம். ஆனால் இப்போதைக்கு ஸ்டோக் வராதுன்னு சொல்லிச்சு. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி எல்லாம் இருக்குது பாருங்கள். 1,39,000 இருந்திருக்கு. இதெல்லாம் கொக்கோ ஆப்பில் எடுக்கிறேன்னு சொன்னால் இதை 3ஆ பிரித்து ஒரு பங்கு தான் நாங்கள் கட்டணும். மிச்சத்தை மாதம் மாதம் தவணை காசில் கட்டலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சின்ன ஜூட் இந்த பக்கம் ஏசி பக்கம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் மட்டையை வச்சு விசுக்குவோம், இல்லை விசிறியை வச்சு விசுக்குவோம். நீங்கள் முதல் அங்கால கிரைண்டர் பக்கம் போகலாம் வாங்க யூட்டன்னு நான் கூட்டிக்கொண்டு வந்துட்டேன் நண்பர்களே. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேத்தனி கடைகள் இருக்குது தானே, அங்கே வச்சிருக்கிற அந்த ஃப்ரிட்ஜ் மாதிரி ஃப்ரிட்ஜ் வச்சிருப்பி, நம்ம சோடா போத்துறோம் எல்லாம் வச்சிருப்பி, நம்ம அது இருக்குது, டார்ச் லைட் இருக்குது, டயரில் இருந்து எல்லா சாமானுமே இருக்குது நண்பர்களே. அயன் பாக்ஸ் கூட இருக்குது. எனக்கு நல்லாவே பிடிச்சிது. ஒவ்வொன்றா வாங்குவோம்ட்டு தான் மனசுக்கு நினைச்சு கொண்டு வந்தேன். பார்க்க ஆசையாக தான் இருந்துச்சு. ஃப்ரிட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்குது. சின்ன ஃப்ரிட்ஜில் இருந்து பெருசு எல்லாம் இருக்குது. மற்றது அந்த வீடு க்ளீன் பண்ணுவோம் தெரியுமா, அது கூட இருக்குது நண்பர்களே. இது பாருங்கள் வாஷிங் மிஷின் 3 லட்சத்தில் இருந்துருக்கு நண்பர்களே. ஒவ்வொரு விலையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கலாம். 1,62,000, 1,19,000 அப்படி ஒவ்வொரு விலையில் இருக்குது. அதையும் அப்படியே பார்த்து கொண்டு தான் நாங்கள் இங்கே வர போகிறோம். நான் கிரைண்டருக்கு தான் வந்தேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுடுதண்ணி ஹீட்டர் இருக்குது. மற்ற சார்ஜ் போட்டுட்டு நாங்கள் இது என்ன கிரைண்டர் கொண்டு போவோம் அது இருக்குது. இது பாருங்கள், இந்த தண்ணி சுடுதண்ணி வரும், நார்மல் தண்ணி வரும், அந்த இதெல்லாம் இருக்குது. இது கொண்டு வாங்கணுமெண்டு ஆசை எனக்கு நண்பர்களே. தண்ணி என்னென்னா என் பிள்ளைகளுக்கு இப்படி தண்ணியை ஊற்றி வச்சு அடுத்தடுத்து குடிப்பிட இல்லையான்ற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் இப்போதைக்குள்ள பிறகு பாப்பமெண்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க கேஸ் அடுப்பு எல்லாம் இருக்குது நண்பர்களே. 9,900 அந்த கேஸ் அடுப்பு வாங்கினா அந்த சுடுதண்ணி கேட்டில் வந்து ஃப்ரீ அப்படி சொன்னார் அந்த அண்ணா. நான் ஓகேன்னு சொல்லி இங்கே வந்து இங்கே பாருங்கள் பேனுகள் எல்லாம் இருக்குது. இந்த பெரிய பெரிய பவுல்கள் பிரியாணி செய்கிறது எல்லாம் அப்படிலாம் செய்யலாம். நமக்கு மண் சட்டியே ஓகே. அதால் இதெல்லாம் பார்த்துட்டு பிறகு ஒரு காலம் நல்லா இருக்கேக்க வாங்கலாம்ட்டு இங்கே பக்கம் டிவி பக்கம் வந்தாச்சு. டிவி எல்லாம் பாருங்கள் விதம் விதமாக டிவி இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லுங்க, டிவி ஒன்று பெரிய டிவி வாங்கி அந்த யூடியூப் சேனலை நான் டிவியில் பார்க்கணும்ன்ற ஆசை இருக்குது. அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா பாப்பா, இன்னொரு காலம் அது நடக்கலாம் வாங்கலாம்னு சொல்லி போட்டு இங்கே வந்தாச்சு. அவனையும் பார்த்து கொண்டு வந்தோம். ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஜூட் அவன் வாங்கி தந்துட்டேன். ஜூட் சொல்லி முதலே எனக்கு இந்த இடம் தெரிஞ்சிருந்தா இந்த இடத்த வந்து எடுத்துருப்பேன்டா, தான் அங்கே ஹட்டு காசுக்கு எடுத்து அவனை விட இங்கே இன்னும் நல்லது எல்லாம் இருக்குன்னு சொன்னார். சரியா? ஓகே இப்போதைக்கு அதாவது கிடச்சிட்டே வாங்கணும்னு சொல்லி இங்கே பார்த்து கொண்டு வரேன் நண்பர்களே. இதெல்லாம் பாருங்கள் அயன் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். அயன் பாக்ஸ் இருக்குது, மா குலைக்கிற மிஷின் இருக்குது, எல்லாமே இருக்குது. எனக்கு நல்லாவே பிடிச்சிது. சுற்றி என்ன ஒரு இல்லத்தரசி போனீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஏதாவது ஒன்று சரி நீங்கள் எடுக்காமல் வர மாட்டீங்க வீட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு விதமான சாமான் எல்லாம் இருக்குது நண்பர்களே. ஃபேன் இருக்குது, ஸ்டாண்ட் ஃபேன் இருக்குது, மேலே சீலிங் ஃபேன் இருக்குது, அப்படி எல்லா ஃபேனும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வெயிட் பார்க்குற மிஷின் இருக்குது. நாங்களே எங்களை வெயிட் பார்க்கலாம், குண்டாக இருக்கிறோமா ஒல்லியாக இருக்கலாமா அந்த மாதிரி பார்க்கலாம். இதுதான் அந்த கிரைண்டர் ஃபேனுங்க. இதை வந்து நாங்கள் சார்ஜ் போட்டு வச்சோம்னா எங்கே வேணாலும் கொண்டு போகலாம், டக்குண்டு ஜூஸ் அடித்து குடிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அப்போ அதையும் பார்த்து போட்டு தான் நான் இங்கே வந்துட்டு நான் ஒரு இது ஹீட்டர் தான் எடுத்துறேன்னு சொன்னேன். எனக்கு வேணும். இது பாருங்கள் பெரிய சுடுதண்ணி போத்தில் கரண்டில் அந்த கேட்டில் சரி பெருசு பெரிய கேட்டில் இது கரண்டில் போட்டு நாங்கள் சுடுதண்ணி கொதிக்க வைக்கலாம். இது வந்து தேத்தண்ணி கடைகள் ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு தான் சரி. எங்களுக்கெல்லாம் இது சரி தேவையில்லை. எங்களுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சே நாங்கள் சுடுதண்ணியை கொதிக்க வச்சு தேத்தண்ணியை போட்டுடலாம், கேட்டில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். அதோட வேணாமட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. நீங்களும் பிடிச்சிருந்தா போய் பாங்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை டேட்டா.